பட்டணத்தை எப்படி பிடிப்பார்கள் என்று சொன்னால், அந்த காலங்களில் பட்டணத்தை சுற்றிலும் கோட்டை எழுப்பியிருப்பார்கள். அந்த கோட்டைக்கு மேலே ஒரு டவர், வாட்ச் டவர் என்று சொல்லி கண்காணிப்பு கோபுரம் வைத்திருப்பார்கள். அந்த கோபுரத்துக்கு ஒருத்தர் இருந்து, அவர் பேர் வாட்ச்மேன். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே எரேமியா, எசேக்கியேல் போன்ற புஸ்தகங்களை அதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். சீர் என்று சொல்வார்கள், தூரத்திலே வருகிறதை பார்க்கிறவர். அப்போ தூரத்தில் யார் வருகிறார்கள் என்பதை பார்த்து, உயரமாக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப தூரம் தெரியும். அப்போ எதிராளிகள் வருகிறதை பார்த்து உள்ளே அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவார். உடனே அவர்கள் யுத்தத்துக்கு தயாராகி எதிரியை எதிர்ப்பதற்கு தயாராகி விடுவார்கள். அப்படி தான் நம்முடைய மனமும் கூட ஒரு கோட்டை போல் இருக்கிறது. சின்ன வயதிலிருந்து நாம் கேட்ட விஷயங்கள், கேட்ட காரியங்கள், இதெல்லாம் ஒரு கோட்டை ஒரே நாளில் கட்டுறதில்லை. ஒரு கோட்டை ஒரே நாள் எழும்புறதில்லை. ரோம் ஹஸ் நாட் பில்ட் இன் ஒன் டே அப்படின்வாங்க. அதே போல் நம்முடைய மனதிலே நமக்கு இப்பொழுது இருக்கிற சிந்தைகளும் கூட, நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோமே, ஒரு காரியம் இப்படித்தான் என்று அறிந்து வைத்திருக்கிறோமே, இதெல்லாம் ஒரே நாளில் உண்டானதல்ல. இது குழந்தை பருவம் முதற்கொண்டு நாம் பழகிற சூழ்நிலை, கேட்ட வார்த்தைகள், நாம் யாரை எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக நினைத்தோமோ அவர்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொண்ட விதம், இப்படி பல காரியங்கள் மூலமாக, நம்முடைய பெற்றோர் மூலமாக, இப்படி பல காரியங்கள் மூலமாக நமக்கு உள்ளே இந்த காரியங்கள் பதிந்திருக்கிறது. ஒரு மனம் போல, ஒரு பட்டணம் போல இந்த மனம் உருவாகிவிட்டது. ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்கு மேலே இப்போ யாரும் புதிய காரியங்கள் சொன்னால் உள்ளே ஏற்றுக்க முடியல, உள்ளே வர விடுறதில்ல. புது காரியங்கள் எதுவும் சொன்னால் உள்ளே இருந்து அலறல் சத்தம் கேட்குது. ஆஹா, ஏதோ தப்பாக சொல்கிறாங்களாமா அப்படின்னு இருக்குது. பாருங்கள், தப்பாக சொல்கிறதுன்றது வேற, புதுசாக சொல்கிறதுன்றது வேற. ஒரு நாள் என்னுடைய அக்கா மகன்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போது அவன் ஒரு கதை சொன்னான். காக்கா வடை தூக்கிட்டு போன கதை பற்றி சொன்னான். அவன் சொல்ல ஆரம்பிச்சோன்னா நான் சொன்னேன், இந்த கதைலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை நான் சொல்கிறத கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அந்த காக்கா ஒன்று வந்தது, நான் நரிட்டு ஒரு பாட்டியை மாட்டேன் வடை தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு நரி வந்துச்சு, பாட்டு பாடுனுச்சு காக்காக்கிட்ட. உடனே அந்த காக்கா வாயில் இருந்த வடையை காலில் வச்சுட்டு பாட்டு பாடிச்சு. அதுக்கப்புறம் அந்த நரி சொல்லிச்சு, ஒரு டான்ஸ் ஆடுனுச்சு. உடனே காக்கா வடையை தூக்கி வாயில் வச்சுட்டு டான்ஸ் ஆடிச்சு அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், கதையை தப்பாக சொல்லாத அப்படின்னு. பாருங்கள், இந்த கதை தப்பான கதையா அல்லது புது விதத்திலே அந்த கதை சொல்லப்படுகிறதா? தப்பான கதை ஒன்றும் கிடையாது, அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, புதித விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நீங்கள் புதுசாக ஒன்று கேட்குறதுன்றதுனால அது தப்புன்னு சொல்லிட முடியாது. இவ்வளோ நாள் மறைக்கப்பட்டிருந்த ஒன்று, இவ்வளோ நாள் புரியாமல் இருந்த ஒன்று வேத வசனத்திலிருந்து புதிதாக சொல்லிக் கொடுக்கப்படும் பொழுது அதை கவனித்து மறுபடியும் வேத வசனத்திற்கு வந்து இப்படி தான் காரியம் இருக்கிறதா, உண்மையிலேயே நாம் இவ்வளோ நாள் புரிந்து கொண்டிருந்த விதம் வேறு, இதில் இருக்கிற விதம் வேறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்கள், ஆதி காலங்களில் வேதம், ஒரே ஒரு வேதம், தோல் சுருள்களில் 1-2 இருந்தது. பிறகு அது நிறைய பேர் எழுதினாங்க, அதை நிறைய பேர் அழித்தாங்க. இப்படி தான் இருந்துச்சு. ஏன் இப்போ நிறையா டிரான்ஸ்லேஷன் வருது இங்கிலீஷில்? ஆங்கிலம் தெரிந்தவளுக்கு தெரியும். என்னிடத்தில் நானே கூட 32 விதவிதமான மொழிபெயர்ப்புகளை வைத்திருக்கிறேன். ஒரே வசனத்தை 32 வகையில் அவர்கள் எழுதியிருக்கிறதை நான் வாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதான் எனக்கு வேலையாக இருக்குது. எப்படி இவ்வளோ பைபிள் திடீர்னு வருது? போன நூற்றாண்டுகளில் இவ்வளோ இல்லையே. அந்த நாட்களில், மார்ட்டின் லூத்தருடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா வில்லியம் டிண்டேல், ஜான் வைக்லிஃப் இவர்களை போன்றவர்கள் வேதத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க விரும்பினார்கள். முதல்ல இதில் தான் இருந்தது, கிரீக்லேயும் ஹீப்ரூலேயும் தான் இருந்தது. அதை இவர்கள் மொழிபெயர்த்தார்கள். இவர்கள் மொழிபெயர்க்க ஆரம்பித்த உடனே அந்த நாட்களில் சபை தலைவர்களாக இருந்தவர்கள், இது குற்றம், பிசாசினுடைய காரியம், வேதத்தை மொழிபெயர்க்கக்கூடாது, ஏனென்றால் கடவுள் படித்தவர்களுக்கு தான் வேதத்தை தந்திருக்கிறார். கிரேக்க மொழியும் ஹீப்ரு மொழியும் யார் படித்தாங்களோ, யார் அதில் கற்று தேர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் வேதத்தை படிக்க வேண்டும், அப்போ தான் சரியாக சொல்ல முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பாருங்கள், அவர்களை கொலை செய்து விட்டார்கள். ஒருத்தரை உயிரோடு கொளுத்திட்டாங்க, ஒருத்தரை தோலை உரிச்சிட்டாங்க.
பைபிளை மொழிபெயர்த்ததுக்காக. யாரோ வேத விரோதிகள் அதை செய்யவில்லை, வேதத்தை பிரசங்கம் பண்ணுகிற சபை தலைவர்கள். அந்த நாட்களின் சபை தலைவர்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருந்தது. அவங்களே கொன்று விட்டார்கள் வேதத்தை மொழிபெயர்த்ததுனாலே. அப்புறம் ஜெரோம் என்கிற ஒருவர் வந்து அவர்கள் சொன்ன அடிப்படையிலேயே சில காரியங்களை லத்தீன் மொழியிலே செய்து வைத்தார். பிறகு கிட்டத்தட்ட 100-125 ஆண்டுகள் வரைக்கும் இந்த லத்தீன் மொழி தான் ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய இன்று வரைக்கும் கூட சொல்லலாம் ஆஸ்தான மொழியாக, ஆராதனை மொழியாக இருக்கிறது. தமிழகத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் தமிழிலே மாஸ் நடத்துவதற்கு அவர்கள் உரிமை கொடுக்கப்பட்டது. இப்பொழுது போப் ஜான் பால் இறந்திருக்கும் பொழுது கூட லத்தீன் மொழியிலே தான் அந்த அடக்க ஆராதனை நடந்தது. அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்களுக்கு பயங்கரமான தண்டனைகள் அந்த நாட்களில் உண்டானது. அப்போ எவ்வளோ வித்தியாசம் வருது பாருங்க. மொழிபெயர்ப்புகளிலே சில காரியங்கள் நமக்கு புரிகிறதில்லை. அதை சரியான விதத்தில் போய் பார்க்கும் பொழுது வெளிப்பாடுகள் உண்டாக ஆரம்பிக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு கூட அதை தான் நாம் சொல்லுகிறோம். ஏதோ புதிதாக சொல்லிவிடுவதில்லை. இந்த எப்படி கிரேக்க வேதாகம் எழுதப்பட்டிருந்ததுன்னா, இப்போ தமிழ் வேதாகம் வந்து இலக்கிய முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கிரேக்க வேதாகம் பாருங்கள், இலக்கிய முறையில் எழுதலை. பவுல் ரொம்ப படித்தவர் என்றாலும் எப்படி எழுதப்பட்டிருக்குதான் கிரேக்க வேதாகமும், அந்த காலத்தில் உள்ள குறைந்த படிப்பு உள்ளவர்களும் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அவங்களும் வாசிக்கக்கூடிய அளவிலே அந்த மொழியிலே கிரேக்க வேதாகம் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் மெட்ராஸ் பாஷையிலன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி தான் ஒரு கொலோக்கியல் லாங்குவேஜில் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ பெரிய விஷயங்கள் இல்லை. அந்த கால சண்டை முறைகள், அந்த கால ஓட்டப்பந்தய முறைகள், அந்த கால கடன் அடைப்பு முறைகள், இதை வைத்து சுவிசேஷத்தை பவுல் சொல்ல விரும்புகிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மெட்ராஸ் பாஷையில் எழுதப்பட்ட ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு மாபெரும் இலக்கிய மொழியிலே, செம்மொழியிலே அதை எழுதிவிட்ட காரணத்தினால் மொழிபெயர்ப்பு பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டது.